என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த டேர்ம் கண்டெய்னிங் 1 divided by x power 17 in the expansion of 2x power 4 minus 3 by x cube the whole power 15 கொடுத்துருக்காங்க. இதில் நல்ல கவனிங்க, டேர்ம் கண்டெய்னிங் 1 divided by x power 17 கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம் கண்டெய்னிங்னா அதுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குது. டேர்ம் கண்டெய்னிங்னாலும் ஒன்று தான், கோஎஃபிஷியன்ட்னாலும் ஒன்று தான். புரியுதுங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த பாருங்கள் 1 divided by x power 17 இருக்குது பார்த்தீங்களா? அந்த x power 17 கீழே கூடிய x power 17 மேலே கொண்டு போக பார்க்கலாம். நியூமரேட்டர் கொண்டு போகும்போது x power -17 மாறிடும். புரியுதுங்களா? கொஸ்டினை வந்து டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. டேர்ம் கண்டெய்னிங்னாலும் சரி கோஎஃபிஷியன்ட்னாலும் சரி ஒன்று தான். கோஎஃபிஷியன்ட்டோட இன்னொரு பேர் தான் டேர்ம் கண்டெய்னிங். அப்போ டேர்ம் கண்டெய்னிங் 1 divided by x power 17 கொடுத்துருக்காங்க. 1 divided by இருக்கிறனால இந்த x power 17 நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகிறோம். மேலே கொண்டு போகும்போது x power +17 மேலே போகும்போது x power -17 மாறும். புரியுதுங்களா? அப்போ இந்த கொஸ்டின் இன்னொரு தடவை ரீட் பண்ணலாங்களா? ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power -17 in the expansion of 2x power 4 minus 3 by x cube the whole power 15. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுடைய ஒரிஜினல் மீனிங். புரியுதுங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power -17க்கு இப்படி டேர்ம் கண்டெய்னிங் 1 divided by x power 17 இப்படி கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இப்படி மாற்றி எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கோஎஃபிஷியன்ட்க்கு ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சோங்களா? அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் டு ஃபைண்ட் ஜென்ரல் டேர்ம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்? ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கொடுத்துக்கூடிய கொஸ்டின் தூக்கி எழுதலாங்களா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2x power 4 minus 3 by x cube the whole power 15 equal to x plus a the whole power என்ன எழுதுகிறோம். இப்போ வந்து ஈக்குவேட் பண்ணணுங்க. இப்போ வந்து பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? 2x power 4. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2x power 4 எழுதி பாக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? இந்த ஏ இருக்கிற இடத்துல -3 by x cube. புரியுதுங்களா? அப்போ இந்த ஏ ஈக்குவல் டு -3 by x cube. ஏக்கு பதிலாக -3 by x cube இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? இந்த n இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? n இருக்கிற இடத்துல 15. அப்போ n ஈக்குவல் டு 15. இப்படி எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடணும். புரியுதுங்களா? எழுதுனதுக்கப்புறம் இப்போ ஜென்ரல் டேர்முடைய ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம். ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா என்னமா? TR + 1 equal to NCR x power n minus r a power r. இதுதான் ஜென்ரல் டேர்முடைய ஃபார்முலா. இப்போது இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூயும் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா? இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக எண்ணுக்கு பதிலாக கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே TR + 1 அப்படியே எழுதிக்கலாம். இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? எண்ணுக்கு பதிலாக 15 இருக்குங்களா? அப்போ எண்ணுக்கு பதிலாக 15 சி ஆர்னுடைய மதிப்பு 6 தான். இந்த எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள்? எக்ஸுக்கு பதிலாக 2x power 4ன்னு இருக்குது. என்னோட மதிப்பு என்ன? 15 மைனஸ் ஆருக்கு பதில் 6 தான். இப்போ ஏக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள்? -3 by x cube. இந்த ஏக்கு பதிலாக -3 by x cube the whole power வந்து r. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் கேட்டாலே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் வரணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ப்ராக்கெட்டுக்கு வெளியே என்ன வேணால் இருக்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் வேணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த 2x power 4 நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள்? மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்குங்களா? அப்போ இந்த 2 டேர்மை தனித்தனியாக பிரிக்கலாமா? அந்த 2 டேர்மை தனித்தனியாக பிரிக்கும் போது இந்த 15 மைனஸ் ஆர் வந்து இந்த 2க்கும் சொந்தம், x power 4க்கும் சொந்தம். கரெக்டுங்களா? அப்போ பிரிக்கலாங்களா? அப்போ 15CR அப்படி எழுதிக்கிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ எப்படி பிரிக்கலாம் பாருங்கள்? 2 power 15 மைனஸ் ஆர். புரியுதுங்களாமா? அடுத்து என்ன எழுதலாம்? x power 4 15 மைனஸ் ஆர். நான் சொன்னது புரியுதா பாருங்கள்? 2 power 15 மைனஸ் ஆர். அடுத்து x power 4 15 மைனஸ் ஆர். தனித்தனியாக பிரிச்சிட்டோம் பாருங்கள். இது பாருங்கள், நியூமரேட்டர் இருக்குது, டினாமினேட்டர் இருக்குது. தமிழில் சொல்லணும்னா நியூமரேட்டரை தொகுதியும்பாங்க, டினாமினேட்டரை பகுதியும்பாங்க. அப்போ நியூமரேட்டரை தனியாக பிரிக்கணும், அதே மாதிரி டினாமினேட்டரை தனியாக பிரிக்கணும். அப்போ இந்த ஆர் வந்து எதுக்கு சொந்தம்? நியூமரேட்டருக்கு சொந்தம், டினாமினேட்டருக்கு சொந்தம். அப்போ தனியாக பிரிக்கலாங்களா? நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள்? -3ன்னு இருக்குது. -3 power r டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள்? x cube இருக்குது. அப்போ x cube power r. அப்போ நியூமரேட்டர் தனியாக பிரிச்சுட்டேன், டினாமினேட்டர் வந்து தனியாக பிரிச்சிட்டேன். சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? இப்போ வந்து என்னென்னா அதை அப்படியே எழுதலாங்களா? இப்போ ஈக்குவல் டு TR + 1 ஈக்குவல் டு 15CR அப்படி எழுதிக்கிறேன். இந்த 2 power 15 மைனஸ் ஆர், அதாவது நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? x power 4ன்னு இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும்? ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ இந்த 4ஆல்
இந்த 15யும் இந்த 4ஆல் -6ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா 4 × 15 மட்டும் பண்ணிடுவாங்க, அந்த 6ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 4ஆல் இந்த 15யும் மல்டிப்ளை பண்ணணும், -6ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ 4 × 15 சொல்லி நம்மளுக்கு கால்குலேட்டர் அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 4 × 15 ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 60. புரியுதுங்களா? அப்போ நம்ம எழுதும்போது x⁴ நல்லா கவனிச்சுங்க, x⁴ 60 - 4ஆல் எழுதிக்கலாங்களா? சொல்கிற மீனிங் புரியுதாமா? x⁴ 4 × 15 60. அப்புறம் வந்து பாருங்கள் 4 × -6 வந்து -4r. அப்போ x⁴ 60 - 4r எழுதிட்டோம். இங்கே பாருங்கள் -3r டிவைடட் பை இந்த x³ இருக்குங்களா, ப்ராக்கெட்டுக்குள்ளே x மட்டும் தான் வேணும்னு சொன்னேங்க. அப்போ வந்து 3 வந்து வெளியே எடுத்துடலாமா? அப்போ 3 வெளியே கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்னமா ஆகும், x⁴ மாறும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 15cr அப்படியே எழுதிக்கலாம். இந்த 2⁻15 - r அப்படி எழுதிட்டு பாருங்கள், இது ப்ராக்கெட்டுக்குள்ளே x தான் இருக்குது, இங்கேயும் ப்ராக்கெட்டுக்குள்ளே x தான் இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் பார்க்கணும், வெளியே பிரச்சனை கிடையாது. ப்ராக்கெட்டுக்குள்ளே x தான் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நம்ம இப்படி ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்படி பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், x⁴ 60 - 4r அதை அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய x⁴ வந்து மேலே போகும்போது x⁻ -3r வரும். அதை நம்ம இங்கே வந்து -3r மட்டும் போட்டுக்கிறேன். சார் இது எப்படி சார் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரியிருக்காங்க, எழுதி காமிச்சிடணும். கவனிங்க, இப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய x⁻ 60 - 4r அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய x⁻3r மேலே போகும்போது x⁻ -3rன்னு வரும். இதுவும் பேஸும் x தான், இதோட பேஸும் x தான். 2 தடவை x எழுதுறதுக்கு பிறகு ஒரு தடவை x எழுதிட்டு இங்கே பாருங்கள் அதோடைய பவரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பவரில் என்ன இருக்குது பாருங்கள், 60 - 4r, இங்கே பவரில் என்ன இருக்குது -3rன்னு இருக்குது. இதைத்தான் நான் வந்து எழுதியிருக்கேன். புரியுதுங்களாமா? இது நீங்கள் உங்களுக்கு புரியிருக்காங்க, எழுதி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். நியூமரேட்டரில் கூடிய x⁻ 60 - 4r அப்படியே வச்சுங்க. இங்கே இருக்கக்கூடிய +3r மேலே போகும்போது -3r போகும். புரியுதுங்களாமா? இப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், -3⁻rன்னு இருக்குது. இப்போ எழுதும்போது 15cr 2⁻15 - r x⁻ இதை வந்து சால்வ் பண்ணணும். 60 - 7r அதாவது -4r -3r. அப்போ நம்மளுக்கு கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள், -4 -3ன்னு அடிச்சிங்கன்னா -7 வரும். ஆரெல்லாம் கால்குலேட்டர் அடிக்க முடியாது. சரிங்களா? ஆருக்கு முன்னாடி கூடிய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இந்த ஆருக்கு முன்னாடி கூடிய கோஎஃபிஷியன்ட் கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா -7 வருது. அப்போ -7r, அப்போ 60 - 7r. அடுத்து பாருங்கள் இங்கே -3⁻r. இவ்வளவு தான் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஜென்ரல் டேர்ம். புரியுதுங்களாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா r வேல்யூ கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்கணும், r வேல்யூ கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் r வேல்யூ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், r வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த r வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நல்லா கவனிச்சுங்க. இப்போது இந்த கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஜென்ரல் டேர்மில் என்ன கண்டுபிடிச்சோம், x⁻ 60 - 7r. ஜென்ரல் டேர்மில் வந்த ஆன்சரில் எக்ஸினுடைய பவரில் என்ன இருக்கோ அதை தூக்கி ஃபஸ்ட் எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸினுடைய பவரில் என்ன இருக்குது, x⁻ 60 - 7rன்னு இருக்குது, எழுதியாச்சு. ஈக்குவல் டு இது நான் எங்கேருந்து எடுத்துலதுன்னு நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். இது எங்கேருந்து எடுத்துலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்தக்கூடிய நம்ம சால்வ் பண்ணி வந்தக்கூடிய ஜென்ரல் டேர்மில் இருந்தக்கூடிய எக்ஸினுடைய பவர் என்ன இருக்கோ அதை தூக்கி எழுதிட்டேன். அடுத்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன எழுதணும்னா கொடுத்தக்கூடிய கொஸ்டின் பார்க்கணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁻ -17. அதாவது டேர்ம் கண்டெய்னிங் 1/x⁻17 கொடுத்துருந்தாங்க. டேர்ம் கண்டெய்னிங்குடைய பேர் வந்து கோஎஃபிஷியன்ட். இந்த 1/x⁻17 மேலே கொண்டு போகும்போது x⁻ -17 மாறிடுச்சு. அப்போ என்ன இருக்குது பாருங்கள், புதுசாக நம்ம கண்டுபிடிச்சது x⁻ -17. அப்போ அந்த x⁻ -17 இங்கே எழுதிக்கணும். புரியுதுங்களாமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதனுடைய பவர் ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணணும். இதனுடைய பவர் வந்து என்ன, 60 - 7r தான் இதனுடைய பவர். இந்த பவரையும் இங்கே இருக்கக்கூடிய பவரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். இங்கே ஈக்குவல் என்ன இருக்குது, -17. புரியுதுங்களாமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த +16 இங்கே இருக்கும்போது இந்த +60 அங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், -60 மாறுங்களா? சரி, நெக்ஸ்ட் பேஜில் சால்வ் பண்ணலாம். -7r ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி -17 இருக்குது. அந்த +60 இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், -60 மாறிடும். அப்போ -7r ஈக்குவல் டு -17 -16 கால்குலேட் அடிச்சு பாருங்கள். -17 -16 என்ன வருது பாருங்கள், -77. புரியுதுங்களா? மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். தெரியலையா அப்படியே வச்சுக்கோங்க. r ஈக்குவல் டு -77 டிவைடட் பை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய -7 கீழே வரும்போது டிவைடட் பை -7 வரும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு -77 டிவைடட் பை -7 அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 11. அப்போ ஆரோட வழி 11. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ஆரோட வழி எப்பயுமே பாசிட்டிவாக தான் வரும்.
ஆரோட வேல்யூ வந்து இந்த நெகட்டிவ்லேயோ இல்லை ஆரோட வேல்யூ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லேயோ நம்மளுக்கு வந்து வரக்கூடாது. இப்படி வந்ததுன்னா நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுங்க, ஆரோட வேல்யூ எப்பயுமே நெகட்டிவில் வரக்கூடாது, ஃப்ராக்ஷன்லையும் வரக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஆர் ஈக்குவல் டு 11 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆர் ஈக்குவல் டு 11 சொல்லி நம்ம எங்கே கொடுக்கணும்னா பாருங்கள், 3ஆவது ஸ்டெப்பில் ஆர் ஈக்குவல் டு 11 சொல்லி எங்கே கொடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கொடுக்க போகிறோம். ஆர் ஈக்குவல் டு 11 சொல்லி ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்மளுக்கு கொடுக்க போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னன்னு பாருங்கள், இந்த ஜென்ரல் டேர்ம். எங்கெல்லாம் ஆர் இருக்கோ அங்கே டிக் பண்ணி வச்சுங்க பார்க்கலாம். அந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 11 கொடுக்க போகிறோம். அப்போ டி நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், டி 11 + 1. புரியுதுங்களாம்மா? டி வந்து என்ன வரும், 11 + 1. அடுத்து பாருங்கள் 15C11 2 பவர் 15 - 11 15C11 2 பவர் 15 - R இருக்க இடத்துல 11. புரியுதுங்களா? அடுத்து x பவர் 60 - 7 × 11. அடுத்து பாருங்கள் -3 பவர் 11. அப்போ -3 பவர் 11 இருக்குது. இப்போ டி 11 + 1 வந்து நம்மளுக்கு என்ன வருமா, டி 12. அப்போ 15C11 2 பவர் 15 - 11 கால்குலேட்டர் வச்சு பாருங்கள் 4ன்னு வரும். தேர்லியே என்ன வருது, ஆப்ரேட் பண்ணி காமிச்சிரு பாருங்கள். 15 - 11 ஆன்சர் வந்து 4. அடுத்து x⁴ இங்கே பாருங்கள் 60 - 7 × 11 அடித்து கால்குலேட்டர் அடிச்சுன்னு ஆன்சர் வந்து பாருங்கள் x பவர் -17. அடுத்து -3 பவர் 11. நல்லா கவனிச்சு பாருங்கள். இது மாதிரி அந்த x பவர் -17 சொல்லி இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா கவனிங்க பாருங்கள். x பவர் -17 தானே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதே ஆன்சர் தான் நம்ம கடைசியிலையும் வரும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே பாருங்கள் x பவர் -17 இருக்குது. இங்கேயும் பாருங்கள் என்ன வந்திருக்கு, x பவர் -17. ஃபைனல் ஆன்சரில் கொஸ்டினில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆன்சர் தான் கடைசியிலையும் வரும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து எழுதலாங்களா, தேர்ஃபோர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப், ஷார்ட் ஃபார்மில் இப்படி எழுதியிருக்கேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் -17 இஸ் அப்படின்னு எழுதிட்டு இந்த x பவர் -17 மட்டும் விட்டுட்டு மீதி இருக்குது என்னென்ன இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 15C11 2 பவர் 4 -3 பவர் 11. பாருங்களேன், x பவர் -17 மட்டும் விட்டுட்டு 15C11 2 பவர் 4 -3 பவர் 11 எழுதிட்டேன். இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆர் வேல்யூ வந்து என்னென்னா இங்கே ஜென்ரல் டேர்மில் கண்டுபிடிச்சக்கூடிய எக்ஸ்னுடைய பவரில் இருக்கக்கூடியது எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்னுடைய பவர் எடுத்து எழுதுறோம். எழுதிட்டு இந்த எக்ஸ்னுடைய பவரை வந்து ரெண்டு எக்ஸ்னுடைய பவரையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஆரோட வேல்யூ கிடைக்கும். அந்த ஆரோட வேல்யூ நெகட்டிவ்லையோ ஃப்ராக்ஷன்லையும் வரக்கூடாது. ஆரோட வேல்யூ எப்பயும் பாசிட்டிவ்லேயே தான் வரும். அந்த ஆரோட வேல்யூ கொண்டு போய் நம்ம ஜென்ரல் டேர்மில் நம்மளுக்கு கொடுக்கும்போது கொடுத்தக்கூடிய கொஸ்டினில் என்ன இருக்கோ, இப்போ x பவர் -17 இங்கே நம்மளுக்கு x பவர் -17 வரும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ப்ராப்ளம் வந்து கரெக்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n, அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட் மெத்தடில் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு சில ப்ராப்ளம் கொடுக்குறேன். இதை வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 30 x பவர் 4 + 1/x பவர் 6 the whole power 15. இது வந்து ஏப்ரல் 2017 கேட்டிருக்காங்க. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 32 கண்டுபிடிக்கணும். x பவர் 4 + 1/x³ the whole power 15. இது வந்து ஏப்ரல் 2008 அக்டோபர் 2019 ரெண்டு வருஷமும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 5 வந்து ax + b/x the whole power 11 ஏப்ரல் 2012 கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நம்பருக்கு பதிலாக ஏபின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூட நம்ம கேட்கலாம். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா கோஎஃபிஷியன்ட்னாலும் டேர்ம் கண்டிங்கனாலும் ரெண்டுமே வந்து ஒன்று தான். புரியுங்களாமா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு வந்து புரியும். இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.